காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மதுரை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் டாக்டர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. தொகுதியில் என்ன நடக்குது, இவர் தொகுதிக்கு என்ன செய்ய போகிறார், இது எல்லாத்தையும் டாக்டர் சரவணன் அவர்களிடம் கேட்கப் போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உங்களை சந்திக்கிறதுல. ரொம்ப ஹெக்டிக் கேம்பெயின், யூ லுக் டயர்ட் ஆல்சோ தெரியுங்க. ரொம்ப சந்தோஷம். முதலில் தொடக்கத்தில் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர், ஒரு அறிவுஜீவி என்று அறியப்படுகிறார். அண்டு தமிழர் நாகரிகம் அண்டு பண்பாடு இது குறித்தெல்லாம் செழுமையான அனுபவம் பெற்றவர். நீங்கள் மக்கள் மருத்துவராக அறியப்படுகிறீர்கள். இது மக்கள் இதை எப்படி பார்ப்பார்கள்? என்னென்னா ஒரு சிந்தனையாளராக இருப்பதால் உங்களை விட அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றது ஒரு பாப்புலர் தாட். அண்ட் ஆல்ரெடி ஹீஸ் அ சிட்டிங் எம்பி. இந்த போட்டி எப்படி பார்க்குறீங்க? உங்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஜென்ரலாக தமிழில் ஒரு செய்திங்க இருக்குல்ல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்கல்ல. அதனால் மக்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ கேம்பெயினில் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ ரூரல் பாக்கெட்ஸில் ரொம்ப ஸ்டிஃப் அப்போசிஷன் அவருக்கு இருக்குது. மக்கள் அவர் எதிர்க்கிறாங்க. ஜெயித்த பிறகு நன்றி சொல்லக்கூட நீங்கள் வரலை. எந்த வித இது நன்றி சொல்ல வரலையா? நன்றி சொல்லவே அவர் போகலை. அவர் ஆமாம், நன்றி சொல்லவே அவர் நீங்கள் வரலை. எந்த வித நன்மையும் பண்ணல. கடைசி இப்போ ஒரு 3 மாதமாக பஸ் ஸ்டாப் மட்டும் போடுறீங்க நீங்கள். அந்த பஸ் ஸ்டாப்பை நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடங்களில் அவர் சட்டையை பிடிக்காத குறை தான். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் போய் அவர் அங்கங்கே காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அந்த சூழ்நிலை இருக்கிறது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் ரொம்ப வெரி ப்ராக்டிக்கல். இன்னும் ரூரல் பாக்கெட்ஸில் பார்த்தோம்னா எம்பியோ எம்எல்ஏ கவுன்சிலருக்கான வித்தியாசத்தெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்களுக்கு வேண்டியது அடிப்படை வசதி யார் பண்ணி தருவாங்க? கவுன்சிலர் பண்ணி தந்தாலும் மகிழ்ச்சி அடைவார்கள், எம்பி பண்ணி செஞ்சாலும் சந்தோஷப்படுவாங்க. இவர் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு 10,000 பேருக்கானவர் கவுன்சிலர், 3 லட்சம் பேருக்கானவர் எம்எல்ஏ, 15 லட்சம் பேருக்கானவர் ரெப்ரசன்டேட்டிவ் எம்பி. இதுதான் அவங்களோட இது கிளாசிஃபிகேஷன் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்களோட நம்பிக்கை என்ன? டாக்டர் சரவணன் ஒரு சர்வீஸ் மைண்டட் பர்சனு. நம்ம மதுரை நம்ம டாக்டர். அவர் இப்போ போனாலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்செஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. 5 ரூபா டாக்டர் தானே? 5 ரூபா டாக்டர். நான் 92 எனக்கு 5 ரூபா டாக்டர் என் பேர். சமீபத்தில் தான் படம்லாம் வந்தது. இப்போ 5 ரூபா டாக்டர் படம்லாம் வந்தது. அப்போ அவங்க அந்த மாதிரி அதான் நினைக்கிறாங்க. அவங்க அப்போ ரொம்ப நம்ம கஷ்டத்தை சொன்னால் சமயங்களில் ஃப்ரீயாக கூட பண்ணிடுறாரு. அவரோட ட்ரஸ்ட் மூலம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை மாதிரி ஆள் வந்தால் நல்ல செயற்கைக்கால் பொறுத்துறதுல நீங்கள் இலவசமாக பல பேருக்கு செஞ்சு கொடுத்து நிறைய பண்ணுறோம். நிறைய மோர் தென் 100s கிராஸ் பண்ணிட்டோம் அந்த நம்பர்ஸு. அதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்திக்காக தான். நம்ம ஆரம்பம்ன்றது ஒரு கிராமத்துலேருந்து எங்கள் அப்பா வர்றதுனால நம்மளுக்கு அந்த எளிய மக்களோட ஒரு வழி புரியுது. ஏதாவது மக்களுக்கு செய்யணும், அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தேடும் பொழுது நம்ம அப்படி இருக்கிறோம். அப்புறம் அரசியலுக்குள்ளே உள்ளே வர்ற மாதிரி வந்துடுது. ஒரு ட்ராவல் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் மதுரை மக்கள் தெளிவாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ கேம்பெயினை போகிற இடத்துலலாம் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. கட்டாயம் என்னை பேசணும்னு சொல்கிறாங்க. ஸோ மாவட்ட செயலாளர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோன்னா நான் மைக்க பிடிக்க வேண்டியது இருக்குது. என்கிட்ட அவங்க அரசியலே எதிர்பார்க்கலை. நான் சிம்பிளாக தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், உங்களுக்கு தெரியும் டாக்டர் மதுரையில் நான் இருக்கிறேன். இப்போ இந்த ஊர்லேயே கூட என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க யாராச்சும் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே 1 or 2 ஹேண்ட்ஸ் கோயிங் அப். ஆமாம், போகுது. ஒன்றும் சிம்பிளாக மைக் அவங்க கையில் கொடுத்துருவேன். தே வில் டூ தி ரெஸ்ட் ஆஃப் தி திங். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. டாக்டர்ன்றவர் கட்டாயம் இருப்பார், சர்வீஸ் பண்ணுவார். நமக்கான எனக்கு ஒரு இது இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் அனுபவமாக திருப்பரங்குன்ற எம்எல்ஏவாகவும் நான் ஒரு 2 years இருந்திருக்கிறேன். அப்போ அந்த பீரியட் நானே தண்ணி லாரியெல்லாம் வச்சுருந்து மக்களுக்கு அந்த தண்ணி சப்ளை பண்ணது. சில நேரம் அவுட் ஆஃப் மை ஓன் பாக்கெட் நான் செஞ்சுடுவேன். போகையில் என்ன செய்வாங்க, அந்த சாக்கடை நேரத்தில் உடஞ்சிருக்கு பாலம் இல்லைன்னுவாங்க. இதை நானே கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதி அது ஃபைல் மூவ் ஆகி வர்றதுக்குள்ளே நானே செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. டாக்டர் நம்மளுக்கு எதனாலும் செஞ்சுருவார் அப்படின்றது இந்த தடவை நானே மக்கள் சொல்கிறதே, மக்கள் சேவகர் ஜெயிப்பார், மன்னர் சேவகர் தோப்பார். இது இப்போ இன்றைக்கி மதுரையில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. டாக்டரா ரைட்டரா அப்படின்றது ஓடிக்கிட்டு இருக்குது. அரசியலை தாண்டி இந்த ஒரு டிபேட் மக்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். டாக்டர், இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குன்றது தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏனென்றால் கடந்த காலத்தில் கூட்டணி இல்லாமல் ஒரு மக்களவைத் தேர்தலையும் ஒரு சட்டப்பேரவைத் தேர்தலையும் வென்று காட்டிய கட்சின்றதை நான் மறுக்கவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று இல்லை என்பதையும் நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதிர்ப்பக்கம் சிட்டிங் எம்பியான திரு வெங்கடேசன் அவர்களும்
நீங்களும் போட்டியிடுகிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு பின்னடைவா, பலவீனமா எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நான் பார்க்கல. ஆஸ் சச் கேண்டிடேட்ஸை வச்சு மட்டும் பார்த்தோம்னா 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து போர்ட்ரே பண்ணுறாரு, ரொம்ப அறிவுஜீவியாக போர்ட்ரே பண்ணுறாரு. அவருக்கான இப்போ நம்ம மதுரை முத்து காமெடி பண்ணுவார், ப்ராப்பர்ட்டி காமெடி இப்போ அஃப்லேட் பண்ணுவார். இவருக்கு 3 இருக்குது, தமிழ், ஹிந்தி, மோடி. 3 ப்ராப்பர்ட்டி தான் வெங்கடேசன் சாருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ சொன்ன மாதிரி ப்ராக்டிஸின் மூலம் மக்கள்கிட்ட நான் ரீச் ஆகிருக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு ஓட்டிங் பேட்டர்னை பார்த்தாலுமே வித்தியாசமாக இருக்கும். மாண்பு புரட்சித்தலைவி அம்மா இருக்கும் பொழுது நீங்கள் சொன்ன இதே நடந்தது. சோலோவாக இருக்காங்க, மோடியா லேடியான்னு கேட்குறாங்க, ஒரு 10 பேர் பிரம்மாண்ட வெற்றி. இந்த கட்சியோட இதே வந்து ஒரு இப்போ இதே தார்மீகமாக அப்படி தான் இந்த கட்சியோட செயல்பாடு இருக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளரே கிளை செயலாளர் வந்து அனுபவ ரீதியாக வந்து கடைசி வந்து பொதுச் செயலர் ஆகிறாரு, சிஎம் வரைக்குமே வர்றாரு. கேடர்ஸ் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு. இது ஆக்சுவலாக 2,40,00,000 பேருக்கு மேலே இருக்குது. நீங்கள் எவ்வளோ குறைச்சி வச்சாலும் 2 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இது. அப்போ அதுதான் வில் ஸ்டாண்ட் இன் இது பார்க்கல. இப்போ ரெட்டை இலை சின்னம்ன்றது பயங்கர ஃபேமஸான ஒரு சின்னம். அது சாமானிய மக்களோட மனதில் ஆழமாக பச்சை குத்துன மாதிரி இருக்குது. நான் கிராமப்புறங்களில் பார்க்குறேன். இவர் எதுவுமே பேச வேண்டியதில்லை, புரட்சி தலைவர்னு மட்டும் திறந்துட்டோம்னா போதும், ஒரே கைதட்டு உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. இது 130 வருஷம் கழித்து கூட புரட்சி தலைவரை வந்து மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா ஏதோ ஒரு காந்த சக்தி, ஏதோ அவரோட கரிஷ்மா அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பலமாக இருக்குது இந்த கட்சிக்கு. சிம்பல் வந்து பெரிய ஒரு பலம். பொதுச் செயலாளரும் பார்த்தீங்கன்னாலும் இப்போ அவரோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா பிஜேபி விட்டு இப்போ வெளியே வந்துடுறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறாரு. ஊடகங்கள் வந்து கள்ள உறவு வச்சுருக்கிறாங்க இவங்க, அவங்க கூட திருப்பி கூட்டணி போயிடுவாங்கன்னு சொல்லும்போது கூட உறுதியாகவும் இறுதியாகவும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறாரு. எஸ்டிபி கூட்டணிகளை கொண்டு வர்றாரு, ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கார் அவர். இந்த இதை பற்றியும் எங்களுக்கு ஜெனரலாக சொன்ன அட்வைஸே, இந்த பேப்பர் டிவி நிறைய பார்க்காத சரவணன் சொன்னார், யூ ஒர்க் 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 வி வில் வின் அப்படின்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா நம்ம சொல்கிற மாதிரி அம்மான்ற ஒரு ஃபேக்டர் இல்லை, பொதுச் செயலர் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு தான் அதில் எங்களுக்கு பார்க்கல. எனக்குலாம் ஓட்டு கேட்கவே வரல அந்த பீரியடில். அப்போ வந்து பாஜக கூட்டணியில் வேறு இருக்கிறோம். இஸ்லாமியர் ஓட்டு ரஃபாக ஒரு 12% இருக்கும், 10 to 12 இருக்கும். அப்போ வந்து அதை நம்ம லூஸ் பண்ணுறோம். இவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தோம், ஜஸ்ட் 1,98,000 இவ்வளோ தான். வெற்றியை குறைத்து மதிப்பிடவில்லை டாக்டர். இன்னொன்று, நான் அந்த வெற்றி ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன்னா, ஆஃப்டர் 10 years ஆஃப் ஆன்டி இன்கம்பன்ஸ், 10 வருடம் கழித்து ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் 66 சீட்டுன்றது எளிதல்ல, அதை குறைச்சி மதிப்பு. அப்போ வந்து பாலிடிக்ஸ் நான் பார்க்குறேன், இட்ஸ் அ நம்பர் கேம். எப்படி இந்த 10 கட்சி கூட்டணின்னு சொன்னால் கூட நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது அவங்களுக்குள்ள. கொள்கை ரீதியான இது, இந்த சீட்டு வாங்குறதுக்குள்ளே அவங்க பட்ட பாடு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடியாகவே இருக்குது. அதுக்கு இவர் போல்டாக இப்போ மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 40 வேட்பாளர் ரெடி பண்ணி வச்சுட்டார். கூட்டணியில் வர்றவங்க இவ்வளோ சேர்க்குறாரு. இல்லை, எது என்கிட்ட சொன்னாங்க, ஏதோ ஒரு இதில் ஒரு அதிமுக மூத்த தலைவரிடம் ஏதோ ஒரு தொகுதிக்கு கேட்கும்போது, நம்மகிட்ட 40க்கு இருக்குங்க, கூட்டணி வருவாங்க, அதனால நாங்கள் அமைதியாக இருக்கோம். ஏன்னா சொல்லிட்டோன்னா கிடைக்கலன்னா மனசு வருத்தமாகும், அதனால சொல்லாமல் இருக்கோம். 40க்கும் ரெடி, 3 ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி எல்லாத்துக்கும் சாய்ஸ் எல்லாம் பக்கா பண்ணி வச்சிட்டார். அதனால் இதில் எனக்கு பார்க்கல, இதில் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை குறைச்சும் நம்ம மதிப்பிடவே வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெட்டையில சிம்பிளுக்கு இந்த இடம் போடணும், ஏன்னா அவங்களுக்கு திமுக பழி வாங்கணும், வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது. 1000 ரூபாயில் ஏமாத்துறேன், மொத்தம் தாய்மார்களுக்கு ஃபுல்லாக தருவோம்னு சொல்லிட்டு அதில் வந்து கடைசி தகுதியை கொண்டு வர்றாங்க. ஆமாம், லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ்ஸை விடுறாங்க. அதை அமைச்சர் பொன்முடி வந்து ஓசி பஸ்ன்னு சொல்லி மக்கள் இன்னும் கொஞ்சம் கேவலப்படுத்துறாரு. இன்றைக்கு நான் இந்த ஒரு ஆத்தூர் சந்தைக்கெல்லாம் சென்று நான் நேர்காணல் செய்த போது அங்கே ஒரு ஆட்டோ டிரைவர் அவராக வந்து பேசினார். சார், இந்த இலவச பஸ் வந்ததுலேருந்து எங்கள் பொழப்பெல்லாம் போச்சு, ஒரு நாளைக்கு 500 ரூபா ஓடும், 2 மணி நேரம் போட்டு நின்னா கூட இது நாங்கள் நிற்கிறது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் 1 மணி நேரம் வந்தாலும் அந்த பஸ்ஸில் தான் போகிறாங்கன்னு சொல்லும்போது, இன்னொரு பெண்மணி, காய்கறி விற்கிற ஒரு பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, 10 ரூபா நாங்கள் வாங்க மாட்டோமா தம்பி, இதை காரணம் காமிச்சு டாஸ்மாக் நீங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, என் மாமன் பாரு ஆட்டோ விற்றுட்டு ஆட்டோ ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டோ விற்றுட்டு குடிச்சிக்கிட்டு படுத்து கிடக்கிறான் தம்பி, அந்த 10 ரூபா நாங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டோமா, நீ இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டாஸ்மாக திறக்காத அப்படின்னாங்க. பெரிய அளவில் அது வந்து இவர்களுக்கு பலனளிக்குமா என்பது நிச்சயமாக பலனளிக்கும். ப்ளீஸ் கண்டினியூ டாக்டர். 2.25 கோடி பேருக்கு போய் சேர வேண்டிய 1000 ரூபாய் 1.25 கோடிக்கு தான் போயிருக்கு. அண்ட் அதுவும் 27 மாதம் கழித்து. 27 மாதம் கழித்து பப்ளிக்கோட அண்ட்ரஸ்ட்டு, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாரோட இது அறிக்கை, தொடர் அசம்பிளிலையும் இதை ரைஸ் பண்ணுறாங்க, அசம்பிளி ரைஸ் பண்ணாங்க.
தொடர் அழுத்தத்துக்கு பிறகு தான் அவங்க அதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அங்கே இல்லை. அவங்க தான் பிடிஆர் சொல்கிறாள் 30,000 கோடியை வந்து எப்படி பதுக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மகனும் மருமகன்னு சொல்கிறாங்க. அது இப்போ 15 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 15 மாதத்துக்கு நம்ம அதுக்கான ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு வந்தோம்னா அது ஓடிடும். அது 60,000 கோடி 1,00,000 கோடி தொற்றும்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமாம், அதனால் டாக்டர் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. எப்போதுமே தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கும் போக்கு இருக்கிறது. திமுகவும் இந்த நரேட்டிவ்க்கு அடிப்படையில் தான் அவங்க வந்து தே ஆர் எக்ஸ்பிரஸிங் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஆட்சி மேலே ஏதாவது கோபங்கள் இருக்கலாம், ஆனால் அது 26 தான் பிரதிபலிக்கும், இப்போது பிரதிபலிக்காது என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக உரிமைக்காக நாங்கள் தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லாமல் இருப்பது தான் தமிழகத்துக்கு நல்லது, தமிழக உரிமைகளுக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு தேதி எடுத்து வைக்கிறாரு. ஒரு நேஷனல் பார்ட்டி அலையன்ஸோ ஒரு பிரைம் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்டோ இல்லாமல் இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பின்னடைவு என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக இல்லை. பக்கத்து ஸ்டேட்லாம் பாருங்களேன், எல்லாமே இப்போ வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் அட்ரஸ் தெரியாமல் இப்போ போய்கிட்டு இருக்குது. இப்போ பிஜேபி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் வந்து நார்த்தில் வந்து கொஞ்சம் மத ரீதியான அரசியல் அங்கே கொஞ்சம் ஈடுபடுது. அதனால் இது திராவிட பூமிக்கு அவங்களால இது செய்ய முடியாது. அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸே தான் தவிர ஏடிஎம்கே வந்து ரொம்ப ஒரு வலுவான பார்ட்டியாகத்தான் இப்போ தமிழகத்தில் இருக்கிறது. டாக்டர், நீங்கள் உங்களுக்கும் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய திரு தோழர் வெங்கடேசன் அவர்களுக்கும் அவர் தொகுதி மேம்பாட்டு நிதி சரிவர பயன்படுத்தவில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, நான் புகார் கொடுப்பேன், வழக்கு போடுவேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பதில் சொல்ல, நீங்கள் ஆர்டிஐயிலிருந்து பெற்ற தகவலை நீங்கள் பதிவு செய்து நீங்கள் தான் போய் சொல்கிறீங்கன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இஷ்யூ ஸ்லோட்லி அது டைட் டவுன். அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஏன்னா நான் பர்சனலாகவே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பி, அவராக வேலை செய்யாமல் இருக்க போகிறாரு, ஒரு டாக்டர் ஒரு வேளை பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாருன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு காலத்தில் நான் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர். அதன் காரணமாக அப்போது என்னோட பழகிய தோழர்கள் இந்த வேலைலாம் செய்ய மாட்டாங்க. உண்மைனா உண்மை, ஆமாங்க நான் பண்ணலன்னு கை தூக்கிடுவாங்க. ஸோ அவர் பொய் சொல்ல மாட்டார்னு எனக்கு மனசில் தோணுச்சு. அதாவது தவறுகள் குற்றச்சாட்டு குறைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இப்படி சொல்ல மாட்டார் அப்படின்ற எண்ணம் எனக்கே பர்சனலாக இருந்துச்சு. பர்சனலாகவும் கேட்குறேன், நேர்கள் சார்பாகவும் கேட்குறேன். நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். நானும் கம்யூனிஸ்ட் தோழர் மோகன் அவரோட பழகி இருக்கிறேன். உங்களுக்கு மோகன் நன்மரன் வகுப்புகளுக்கு நான் மருத்துவமனைக்கு அடிக்கடி வருவார். ஒரு ஜோல்னா பை ஒரு டியூ50 வருவார். அந்த மாதிரி இந்த சைடு அவர் ஒரு கலைவாணர் தான். எப்பயும் ஒரு காமிக்கலாக பட் சிந்திக்கிற வகையில் பேசுவார் அவர். நம்ம பார்க்குற வெங்கடேசன் அப்படி இல்லை. வெங்கடேசன் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் எப்படி ஒரு டேர்ம் அவருக்கு காயின் பண்ணுறேன்னா கார்பரேட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பண்ணுறேன். நான் அந்த வார்த்தைகளே இரண்டும் முரணாச்சு, ஆட்சி முரணாச்சு. ஆமாம், கார்பரேட்டுக்கு எதிராக நிற்க வேண்டியவர்கள் தானே கம்யூனிஸ்டுகள். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறது. இப்போ ஏன்னா அவர் 6,000 ரூபா ஸ்கெட்சு செருப்பு போடுறாரு, 4,000 ரூபா பிராண்டட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஃபோன் ப்ரோ வச்சுருக்கிறாரு. ஒரு வித்தியாசமாக ஒரு மார்க்கமாக இருக்கார். அவர் எலெக்ஷன் பெட்டிஷனை நான் பார்க்குறேன், அவர் ஃபைல் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது, எலெக்ஷன் அஃபிடவிட்டை பார்க்கும் பொழுது அதில் என்ன சொல்கிறாரு, அவரோட கல்வி தகுதி வந்து +2 பாஸ்ன்னு கொடுக்குறாரு. நான் கூகுளில் படித்தது, அவர் வெளியே பேசினதெல்லாம் வந்து மன்னர் காலேஜில் வந்து அவர் பிகாம் படித்ததாக தான் நான் கேள்விப்பட்டிருந்தது. ஏன்னா +2 படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி போய் கூகுள்லாம் தேடி பார்த்து மன்னர் காலேஜுக்கெலாம் ஃபோன் பண்ணிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி படித்தாரான்ட்டு. மேபி ஜாயின் பண்ணிட்டு ட்ராப் அவுட் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாம் படிச்சிருந்தா அதை வந்து நிச்சயமாக வந்து பதிவு பண்ணியிருப்பார்ல, எலெக்ஷன் அஃபிடவிட்டில் அது பண்ணலை. ஆமாம், இன்னும் சில விஷயங்களை பார்க்கையில் அவர் கீழடி நாயகர்னு அவர் வந்து ஒரு காப்பிரைட் எடுத்துக்கிறார். அவர் ஒரு எழுத்தாளர்னால புத்தகத்துக்கு பண்ணி பழக்கத்தில் கீழடி டோட்டலாக சிவகங்கை மாவட்டம். ஆமாம், அந்த புகழ் யாருக்கு போகணும்னா பாலசுப்ரமணியன் ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் கீழடி ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. 1972 அங்கே வேலை பார்க்குறாரு, ஹெச்எம் ஆகுறாரு. 74 அவர்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் கிணறு தோண்டும் போது வித்தியாசமான செங்கல் வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு ஓடுறாங்க பசங்க. இவர் பார்த்தோன்னே ஹிஸ்ட்ரி டீச்சரும் எந்த வருஷம் அது 74 ஓகே 1974 ஓகே இவருக்கு உடனே ஒரு ஆர்வம் வருது, அப்படின்னு உடனே அவர் ஹிஸ்ட்ரி டீச்சரில் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்த உடனே போய் தொல்லியல் துறை முதல் கதவை இவர் தட்டுறாரு. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இது கிமு 50 தான் இந்த மாதிரி செங்கல் இருந்திருக்கு, அதுக்கு பிறகு இல்லைன்றாங்க. அப்போ இவருக்கு லேசாக ஒரு பொறி தட்டுது, ஏதோ ஒரு தொன்மையான ஒரு நாகரிகத்தை நம்ம நெருங்கிட்டோம் போல் அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் நீ ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஏதாச்சும் சங்ககால பொருட்கள் ஆன்டிக் பீஸ் எதுவும் கிடச்சா நீ கொண்டு வந்தால் உனக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் 5 மார்க் போடுவேன், 10 மார்க் போடுவேன்னு என்கரேஜ் ஊக்கப்படுத்துறாரு. அவருக்கு நிறைய கிடைக்கிது, காசு கிடைக்கிது, இந்த மாதிரி நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. கண்டினியூஸ் அவர் நான் ஸ்டாப்பாக அவரோட முயற்சி. 2015 அதிமுக அரசு எடப்பாடி தான் 22 ஏக்கர் ஒதுக்கி ஃபஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி
தொடங்கப்படுது. அப்போ கீழடியோட பெருமை அதை யாருக்கு போய் சேர்ந்துருக்கணும்? பாலசுப்ரமணியன் சாருக்கு போயிருக்கணும். அவர்தான் கீழடி நாயகர். அவர் தான் கீழடி நாயகர். அவர் தான் தி அன்சங் ஹீரோ இப்போதைக்கு அவர். இன்னொன்று அரசியல் ரீதியாக போனவங்க, ஆட்சி ரீதியாக போனோம்னாலும் அது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் எக்ஸ்கவேஷனை ஆரம்பிக்கிறாங்க. பட் இவர் அதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாரு. என்னென்னா இவர் ஒரு பிஆர் டீம் வச்சுருக்காரு, இவர் ப்ரொமோட் பண்ணுறாரு, எடுத்து கீழடின்னு போடுறாரு. இதில் தான் வந்து அவர் மக்களை வந்து இந்த பாபநாசம் படத்தில் பண்ணுவாங்க இல்லையா, ரிப்பீட்டடாக பண்ணி அவங்கள அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காரோன்னு சின்ன சந்தேகம் எனக்கு வருது. ஆமாம், கீழடிக்கு அது பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே பாண்டியர் சின்னத்தை இது பண்ணுற மாதிரி மீன் சின்னம் இங்கே இருந்தது. பிராஸில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்தது. அது வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த புனரமைப்புகள்லாம் பண்ணும் பொழுது, எக்ஸ்பேன்ஷன் இது பண்ணும்போது அதை அகற்றப்படுகிறது. திரும்ப வைக்க வரும்போது அந்த இடத்த அவங்க மறுக்கிறாங்க. இவங்களோட கம்யூனிஸ்ட்டு தான் டெபுட்டி மேயராகவும் இருக்கிறாங்க. கோர்ட்டில் இவங்க வந்து வேறு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போயே 2-3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இடம் பார்த்த மாதிரி தெரியலை, அதை வச்ச மாதிரி தெரியலை. தமுக்கத்தில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் பேரில் ஒரு மண்டபம் இருந்தது. அது இடித்து திருப்பி புதுசாக கட்டுறாங்க கார்ப்பரேஷன். இவர் என்ன செய்கிறாரு, ராணி மங்கம்மாள்னு மண்டபத்துக்கு பேர் வைக்கணும்னு சொல்லி இவர் கொண்டு வர்றாரு. இவர் சின்னதாக இவர் ஒரு மாற்றம். அப்போ வந்து இவர் வந்து ஒரு தமிழர் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம், மதுரை மண், ஓட்டு கேட்க போகிறதுக்கு முன்னாடி வைகை ஆற்றை தொட்டு கும்பிட்டுட்டு தான் கிளம்புறாரு. அந்த ஒரு பில்டப் அவர் காமிக்கிறார். வைகை ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குன்னா நிச்சயமாக அமைச்சர் செல்லூர்ராஜ் தான் அது காரணம். அவர் கேட்டு பெற்ற திட்டம். எடப்பாடியார் ஆட்சியில் அவர் கேட்டு சைடில் வந்து சுவர் கட்டுறாங்க, அந்த சாலைகள் அமைக்கிறாங்க, செக் டேம் போடுறாங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கிது. அதில் இங்கே நிலத்தடி நீர் பிரச்சனை, கொஞ்சம் நிலத்தடி நீர் உயருது. குடிநீர் பிரச்சனை மதுரையில் இப்போ இல்லை. இது 2-3 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் நண்பர்கள் இருக்காங்க சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதம் குடிநீர் பிரச்சனை இப்போ இல்லை. இப்போ போர் போட்டிங்கன்னா 200 அடியில் இப்போ தண்ணி வந்து 100 அடியில் வந்துக்கிட்டு இருக்கு. 450-500 அடியெலாம் போயிருந்த காலம்லாம் இருக்குது. அப்போ இது வந்து இந்த கிரெடிட் எங்கே போனோம், ஏடிஎம்கேக்கு போனோம். இப்போ நியாயமாக பார்த்தா நாங்கள் தான் போய் வைகை தொட்டு கும்பிட்டு நாங்கள் தான் போயிருந்துருக்கணும். இவர் தொட்டு கும்பிட்டு போகிறாரு. கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க, 2019 கொடுக்குறாங்க. அதில் மெயினானது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி கடன் ரத்துன்றது அதில் மெயினாக அதில் ஒரு பாயிண்ட் வருது. இவர் இப்போ வந்து கடனாளியை தான் ஆக்கியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸை. 400 கோடி வாங்கி கொடுத்தேன், 450 கோடி வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறது வந்து கடனாளி ஆக்கியிருக்காரு. அந்த கல்வி கடன் ரத்துக்கு இவர் என்ன முயற்சி பண்ணார், பார்லிமெண்ட்டில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணாரா, எதுவும் பேசினாரா அப்படின்றது ஒரு இது கிடையாது. பார்லிமெண்ட் அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 73% தான் அட்டண்டன்ஸ் இருக்குது. 364 இதில் சிட்டிங்கில் 88 சிட்டிங் இவர் போகலை, ஆப்சண்ட்டு. ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் போகலை அவர். அப்போ 73% தான் அட்டண்டன்ஸு. எலெக்ஷன் அஃபிடவிட்டில் +2 பாஸு. காவல் கூட்டத்தை எடுத்து பார்த்து அதில் ராமகிருஷ்ணன் சாரோட அதோட ரிவ்யூ பார்த்தோம்னா இன்னும் தலை சுற்றுது நம்மளுக்கு. ஒரு 10 புக்கு எப்படி நம்ம தமிழ் ராமகிருஷ்ணன், ஆமாம், அவரோட ரிவ்யூ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த புக்கை பற்றி எழுதியிருக்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த புக்கை படிக்கிறதுக்குள்ளே அப்படின்றாரு. நிறைய வந்து சில இங்கிலீஷ் புத்தகத்துலேருந்து எடுக்கிறாரு. எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன், அந்த லைன் மாறாமல், சென்டென்ஸ் மாறாமல், புள்ளி மாறாமல் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஆனால் அக்னாலஜ்மெண்ட்டை இதெல்லாம் கொண்டு வரல. அந்த புக்கில் கடைசியில் அவங்களுக்காக ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம், அதையும் அவர் கொண்டு வரல. சொந்தமாக யோசித்து எழுதுன மாதிரி எழுதுறாரு. அப்போ நம்மளுக்கு பார்க்கல இது எல்லாமே ஒரு பிளான்டாக அவர் ஏதோ பண்ணுறாரு. கம்யூனிஸ்ட்டுக்கான ஒரு அடிப்படை அவர்கிட்ட இல்லை அப்படின்னு தோணுது. சரி, இப்போ ஆர்டிஐயில் எடுத்து பார்ப்போம். அவர் என்ன தான் செஞ்சுருக்காரு. எதை கேட்டாலும் மக்களுக்கு பண்ணிட்டேன்றாரு. எந்த ரோடு வந்தாலும் இவர் தான் வாங்கி கொடுத்தேன்றாரு. எந்த ட்ரெயின் மதுரையிலேருந்து எங்கேயாச்சும் ஓடிட்டாலும் நான் தான் மோடிக்கு லெட்டர் போட்டேன், அதுக்கு பிறகு தான் அவர் போட்டாருன்றார். மோடிக்கு லவ் லெட்டர் மட்டும் தான் அவர் எழுதலைன்னு நானே சொல்லுவேன், வெளியே பேசும்போது சொல்கிறது. அப்போ எடுத்து ஆர்டிஐயில் பார்க்கையில் பொதுவாக வந்து வருஷத்துக்கு 5 கோடி. ஸோ 5 வருஷத்துக்கு 25 கோடி, 24 தான் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் இயர் மட்டும் 4 கோடி தான் போல. ஸோ 24 crores தான் அவங்களோட அந்த லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அவங்க செய்ய முடியும். எம்பியோட ஃபண்டே இவ்வளோதான். இவங்க வந்து கொரோனா பேட்ச், அதனால் இவங்களுக்கு வந்து 17 crores தான் கொரோனா பேட்சுக்கு. அப்போ என்ன செலவழிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஒரு 260 ஒர்க்கை வந்து இவர் ப்ரொப்போசல் கொடுக்குறாரு. 228 சேங்ஷன் ஆகுது. முடிச்சிருக்கிறது 178 சம்திங், 155 வேலை பாக்கி இருக்குது. 5 வருஷம் என்ன பாக்கி இருக்குது. சரி, கடைசி 1 வருஷம் 2 வருஷத்தை கூட விடுங்க. 2019 எடுத்து பார்த்தோம்னா 16 ஒர்க்கு பெண்டிங்னு வருது. அதில் இன் ப்ராக்ரஸ்ன்னு போடுது. கீழே ஒரு ஸ்டார் போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த ஆர்டிஐயில் வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டர்பிரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட அறிக்கை எட்டியவரை என்ன போடுறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர் வந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா தான் நாங்கள் அதில் வந்து பதிவேற்றம் பண்ண முடியுன்ற மீனிங்கில் அதில் இருக்குது. அப்போ வந்து இவர் வந்து 1 கோடி 2 கோடிக்கான வேலை 5 வருஷமாக எப்படி இழுக்க முடியும்? 1000 கோடிக்கு ஏற்ற பாலத்தை
9 மாதம் திறந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆமாம். அப்போ எப்படி ஒரு 16 அது அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு எம்பி 5 வருஷமா அந்த ஒர்க் நடக்குதுன்னு சொல்றது அவருக்கு இழுக்கு. அது இல்லைங்களா? கம்யூனிஸ்ட் இருக்கு. நீங்க விரட்டணும்ல உங்களுக்கு. வேற அதோட என்ன கம்யூனிஸ்ட் வேலை? எம்பினா ஒத்துக்கறலாம். பட் அதை விட்டுட்டு இவர் ட்விட்டர்ல அதிக நேரம் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், வேற கம்யூனிஸ்ட் எம்பி கூட ஒத்துக்கறலாம். நம்ம சூவே எப்படி ஒத்துக்கிறது? சூவேன்றது நான் சும்மாவே இருப்பேன்றத சூவேன்னு நான் நினச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு அதுலேயும் வந்து ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ வந்து 4,24,00,000 ரூபாய் தான் ஃபண்டு யூட்டிலைஸ் ஆகிருக்கு. 10,00,000 ரூபா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு எடுக்கிறாங்க. அப்போ 4,34,00,000 ரூபா. இப்போ 17 கழிச்சோம்னா மிச்சம் ஒரு ரஃபாக ஒரு 13 கோடி வந்து மக்களுக்கு பயன்படுத்தலை. இப்போ மக்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் மக்களுக்காக எல்லாத்தையும் நான் வந்து நிமித்தி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற ஒரு எம்பி அந்த 17 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும்ல. பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்கியூஸ் இல்லைன்னு நான் ஆமா. பார்க்குறேன் டாக்டர். ஏன்னா நீங்க மற்ற எம்பிகளை சொல்லலாம், ம். மற்ற கட்சிகளின் எம்பிகள்கிட்ட பெரிய இந்த அளவுக்கு பர்டிகுலராக கேட்க வேண்டியதில்லை. இல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் இதை செய்திருக்க கூடாது. ஆ. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சிருக்கோம். எனக்கு நினைவு இருக்கு, ஐ ரீகால், நல்ல சிவம் என்று தமிழகத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட். அவர் மாநில செயலாளராக இருந்தார், அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ராஜ்யசபா எம்பி எந்த தொகுதிக்கு வேணாலும் பண்ணலான்ட்டு ஒரு இது இருக்கு. அவர் வந்து இருப்பதிலேயே பின்தங்கிய மாவட்டமான தருமபுரிக்கு வந்து அந்த ரூபாயை செலவு பண்ணாருன்னு அப்போது நான் கட்சியில் இருந்தபோது பெருமையாக சொல்வார்கள். ஒரு மற்ற எங்கே வேணாலும் செஞ்சுருக்கலாம்ப்பா, அவருக்கு வேறு ஏதோ ஒரு சொந்த ஊர், அங்கே செஞ்சுருக்கலாம். ஆனால் இருக்கிறதுல எது பின்தங்கிய மாவட்டம்னு பார்த்தா அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு கட்டணுன்ட்டு ஏதோ தருமபுரிக்கு அந்த ரூபாயை செலவு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் கம்யூனிஸ்ட். இப்போ இவர் என்ன செஞ்சுருக்கணும், இவர் 17 கோடி எக்ஸாஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆளுங்க திமுக அலையன்ஸில் இருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பியெல்லாம் பிடிச்சிருக்கணும். பிடிச்சி கெஞ்சி கேட்டு, எங்கள் மதுரை ரொம்ப கஷ்டப்படுதுங்க, தொழிலே வராமல் இருக்குது, உங்கள் ஃபண்டுலேருந்து எங்களுக்கு அலாட் பண்ணுங்க. இல்லைன்னா அவர் வந்து நண்பர் நிதி செயலாளர் இருக்கிறார், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க போகிறாரு, அவர் தான் சீட் வாங்கி கொடுத்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு நம்ம ட்விட்டர் பொலிட்டீஷியன் மாதிரி இவர். ஸோ வந்து இவரோட ஆக்சுவல் ஒர்க்கை விட கிமிக்ஸ் தேட்ரிக்ஸ் அதிகம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிகம். ஆமாம். இப்போ வந்து இப்போ அர்பனில் இப்போ நான் இதெல்லாம் பண்ண பிறகு மக்களுக்கு அது கொஞ்சம் இப்போ ஆமாம் இல்லை கரெக்டாக கேட்குற டாக்டர் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அவங்க சந்தேகப்படவே இல்லை. அவர் சொல்கிறதெல்லாம் வெங்கடேசன் அப்படி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. ஆமாம். நம்மளும் என்ன கேட்குறோம், உங்கள் செலவு கணக்கை காமிங்கயான்னு கேட்குறோம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. இப்போ நான் சொல்கிறேன், எம்பி ஆகிட்டா நான் 6 தொகுதியிலையும் 6 ஆஃபீஸ் போடுவேன், அதுக்கு பணியாளர் போட்டுருவேன். இன்னும் எந்த நேரமும் நீ உன்னோட கோரிக்கையை கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கலாம். நான் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருவேன், நீயே ட்ராக் பண்ணிக்கலாம். அமேசான் ஆர்டர் போட்டுட்டு நம்ம பேண்ட்டு சட்டை ஷூ எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாதிரி நீயே வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு போயிடுச்சா, பிடிஓட்ட போயிடுச்சா, நீயே தெரிஞ்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி கம்யூனிஸ்ட் எம்பிக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். அது ஓவராக பேசுகிற வெங்கடேசன் நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம. இவர் தனியாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. மதுரைக்கு மட்டும் ஸ்பெஷலாக இவர் ஸ்பெஷல் தோசை மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, 44 வாக்குறுதி கொடுக்குறாரு. கண்ணாபின்னான்னு கொடுக்குறாரு. நம்ம கிருதுபால் நதியை சரி பண்ணுவேன்றாரு, அது சாக்கடை மாதிரி தான் என்ன ஓடிக்கிட்டு இருக்காது. நிறைய சொல்கிறாரு, எதையுமே அவர் செய்யலை. ஆமாம். ஹெரிட்டேஜ் சிட்டி ஆகிறதுக்கான பெரிய முயற்சின்றார். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே வந்துடுது மதுரை. அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பாலம்லாம் இப்போ பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பாலம்லாம் இருக்கிறது. அப்போ இவர் வந்து அதையும் வந்து ஒரு மக்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாரு. ஓ, நம்மளை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சிட்டி ஆக்கிறதுக்கு வெங்கடேசன் நம்மளுக்காக பேச போகிறார் போல் அப்படின்னு யுனெஸ்கோவில் பேசுவேன்றாரு. என்னென்னமோ ஒரு வித்தியாசமாக அவர் சொல்கிறாரு. ஆமாம். எனக்கு டாக்டர், இந்த நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான நபர். இந்த கீழடி பொருள் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் தேவை, நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் நம்மளோட மூதாதையர்கள் யார், அது எவ்வளோ முக்கியம் என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமது தலைமுறையினரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம இன்னும் செழுமைப்படுத்த உதவும் என்பதில் எனக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதெல்லாம் எப்போது செய்யணும்னா அடிப்படை தேவைகள்லாம் செய்து முடித்து விட்டு அதை செய்ய வேண்டும்ன்றது என்னோட பிரின்சிபல். நானே வந்து ஒரு மிஸ்டர் வெங்கடேசனை வந்து நான் பார்க்கும்போது அவர் அதிகமாக கவனம் செலுத்தியது, இந்த ஃபார்மில் ஹிந்தி இருக்குது, இதை எடுங்க, இந்த எக்ஸாமில் வந்து ஹிந்தி பேப்பர் வச்சுருக்கிறீங்க, இதை எடுங்க, இது போன்ற விஷயங்களில் அவர் கவனம் செலுத்துகிறார். இவர் ஏன் வந்து எலீட்டுக்கான சப்ஜெக்ட்ஸாக தொடுறாரு அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா யார் இதெல்லாம் பண்ணுவா? நீங்கள் இப்போ உங்கள் கார் ஓட்டுநர் இருக்காருன்னா அவர் வந்து கேடிடி பற்றி இன்ட்ரெஸ்டடாக இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் வந்து ஏன்பா இந்த வெள்ளத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்கள் சொல்லி பாருங்களேன் சார், எங்கே சார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பார். இதுதான் வெற்றி பெறும் என்பதை விட இதுதான் மக்களுக்கு தேவை. இந்த கீழடி வந்து ஒரு 10 பேர் தாஜ் ஹோட்டலில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறதுக்கு இது உதவும், அதுவும் தேவை. நான் இப்போவும் மீண்டும் சொல்கிறேன், அது தேவை.
ஆனால் இந்த ஏழை உழைப்பாளி மக்களோட கஷ்டத்தை போக்கணும், பசியை போக்கணும், அவங்களோட வாழ்க்கையை பெட்ரு பண்ணுறது அதை விட ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கோம். அது வேண்டான்ட்டு நான் மீண்டும் சொல்கிறேன், அது வேண்டான்ட்டு சொல்லலை, இது ப்ரையாரிட்டி. இவர் இதை அட்ரஸ் பண்ணாமல் இதை மட்டுமே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. நீங்கள் இப்போ பேசியது இதை அதிகம் ஊர்ஜிதப்படுத்துகிறது. டாக்டர், உங்ககிட்ட நீங்கள் ஒரு மருத்துவர் என்பதால் நான் இந்த கேள்வி கேட்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுகாதாரத்துறை மிக மோசமாக சீரழிந்துள்ளது. குறிப்பாக திரு மா சுப்பிரமணியம் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் சுகாதாரத்துறை பெரும் சீரடைவை அடைந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் காதுகளுக்கும் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அரசு மருத்துவமனைகளில் கடும் மருந்து தட்டுப்பாடுகள் இருக்கின்றன, பணியாளர் தட்டுப்பாடுகள் இருக்கின்றன, மருத்துவர் தட்டுப்பாடுகள் இருக்கின்றன, அண்டு மெடிசின்ஸ் எல்லாம் வெளில போய் வாங்கிக்கணும்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்கன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? இந்த 3 வருஷத்தில் கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். மிகப்பெரிய வித்தியாசம் பார்க்குறேன். நம்ம ஒரு வேலைக்கு போகல கூட நம்ம ஒரு குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம். அப்போ சுகாதாரத்துறைக்கு போடுற அமைச்சர் ஒரு எம்பிபிஎஸ் படித்தவராக போட்டு வந்திருக்கலாம். திமுகவில் இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அப்படி போட்டிருந்தா அவருக்கு ஓரளவுக்கு அந்த லைனில் அவர் யோசிப்பார். அடிப்படையிலே தப்பு இருக்குது. கிச்சன் கேபினெட் மூலமாக யார் சீட் வாங்கலாம், அந்த டாக்டருக்கு சீட் வாங்க முடியுமா? அப்புறம் யாருக்கு வந்து கொடுப்பா? என்ன பேசுகிறீங்க நீங்கள், சொல்லுங்கள். ஆமாம், இப்போ ஏடிஎம்கேல விஜயபாஸ்கர் அண்ணா இருந்தார். கொரோனா பீரியடில் உண்மையிலே எஃபெக்டிவான ஸ்டெப்ஸ் எடுத்தார். நம்ம எவ்வளோதான் சின்ன சின்ன இழப்பை நம்ம பேசணும். நம்ம மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் குறைவு தான், பாதிப்பு குறைவு. மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும் பொழுது எஃபெக்டிவாக இருந்தது. ரேஷன் கடையில் 2 மாஸ்க் கொடுத்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏடிஎம்கேவோட சில குறைகள் இருக்கலாம், ஆனால் ஏடிஎம்கே பெருமளவு இந்த கொரோனாவில் சமயத்தில் நல்லாவே செயல்பட்டுச்சுன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எல்லாருக்கும் அச்சோ ஐயோ அது பேய் வந்த மாதிரி தான் எல்லாரும் பயந்தோம், செத்துருவோன்னு பயந்தோம். தே டிட் சம் எஃபெக்டிவ் ஒர்க். நான் அதை மறுக்கல டாக்டர். ப்ளீஸ் கண்டினியூ டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் மாசு என்ன பண்ணுறாரு, அவருக்கு ப்ராக்டிக்கல் அந்த இது இல்லை. அதை தாண்டி இவருக்கு அதில் கண்ட்ரோல் இருக்கானே தெரியல. இல்லை கரெக்டாக டிஎம்கேல இல்லை, கண்ட்ரோல் இல்லை. யூர் ரைட். ஆமாம், எந்த இதுக்கும் யாரும் அப்ரோச் பண்ண முடியல. அவருக்கு ஒரு அமைச்சர் சுகாதாரத்துறை நடத்துறதை விட ரன்னிங் ரேஸ் போகிறதுல தான் ஒரு அதிக கவனம். இந்த கவர்மெண்ட்ல எல்லாருமே அவங்க வேலையை தவிர மற்றது எல்லாமே செய்கிறாங்கன்ட்டு நான் பார்க்குறேன். சிஎம்ஏ எடுத்துக்குங்களேன், எல்லாரும் அப்படி தான். இவர் பெரும்பாலான நேரம் ஷார்ட்ஸ் போட்டுன்னு மராத்தானில் தாங்க இருக்கு. மராத்தானில் தான் இருப்பார். காலையில் 5-10 கிலோமீட்டர் ஓடணும் அவருக்கு. ரொம்ப மோசமாக இருக்குது டாக்டர். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. வெளியில் மருந்து வாங்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் மக்கள் மறந்துடக்கூடாதுல்ல, ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிற மறக்கக்கூடாதுனால ரன்னிங் ஓடும் போதே டக்குன்னு ஒரு பிஹெச்சுக்குள்ள ஓடிடுவார். அங்கே அன்னைக்கு பார்த்து அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் லீவாக இருப்பார், லேட்டாக இருந்திருப்பார். ஒரு மெமோ எழுதுகிற அவனுக்கு டக்குன்னு எழுத வேண்டிய மெமோவை. அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறைய இது ஜிஹெச்லேயே கொஞ்சம் செமி ப்ரைவேட்டைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கேன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து அதுக்காக இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, இவருக்கு கண்ட்ரோல் இல்லையோன்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு. இந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனை பார்த்தீங்கன்னா 6 பேர் பேனல். ஆமாம், அந்த 6 பேரில் 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, மீதி 4 பேர் ஃபுல்லி குவாலிஃபை. ஒரு பேனல் ட்ராப் பண்ணுறதே இதில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு இல்லைங்களா? கரெக்டாக யார் மேலே அலிகேஷன் இருக்கு ஃபஸ்ட்டு அடிஷனல் சார்ஜ் போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எனக்குலாம் அது கோபம். அடிஷனல் சார்ஜ் அரசுக்கு கூடுதல் செலவு இல்லைங்களா? பேனல் ரெடியாக இருக்கும்போது ஒயர் கோயிங் ஃபார் அடிஷனல் சார்ஜ் அதை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா யார் மேலே சார்ஜ் இருக்கோ, யார் 75 லட்சம் ரூபாய் அரசு பணத்தை ஸ்கேன் மிஷின் ஏதோ வாங்குறது இல்லை, 75 லட்சம் ரூபாய் அரசு பணத்தை கையாடல் செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய நபரை கொண்டு போய் பல மருத்துவக் கல்லூரிகளை, தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளை நிர்வாகம் செய்யும் பதவிக்கு போய் போடுறாங்க. என்னால் அதை டைஜஸ்டே பண்ண முடியல. அப்போது இவர் ஆக்சுவலி பரிந்துரை பண்ணது ஐ திங்க் டாக்டர் பாலாஜி. இவர் மா சுப்பிரமணியத்தோட பரிந்துரை. ஆனால் அந்த அந்த முதல்வரின் செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் உமாநாத் அவர் ஓவர்ரூல் பண்ணார். மா சுப்பிரமணியம் டாக்டர் பாலாஜியை பரிந்துரை பண்ணது வரைக்கும் எனக்கு தெரியும். உமாநாத் ஓவர்ரூல். உமாநாத் ensured that his candidate was made DME. இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் DME. அவர்தான் DME. ப்ளீஸ் கண்டினியூ டாக்டர். ஸோ இதுதான் திமுகவுடைய அந்த சர்வதிகார போக்கு இப்படி தான் இருக்கும். அப்போ இவர் சும்மா ஒரு கண்துடைப்புக்காக போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகிறது. யோசிச்சு பாருங்க, ஒழுக்கமாக வேலை செய்கிற டாக்டரை விட்டுட்டு முறைகேடு பண்ணவனை தூக்கி டிஎம்ஏ போட்டிங்கன்னா அப்புறம் அவன் எதுக்கு ஒழுக்கமாக இருக்கணும்? மற்றவன் அதே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. 1-2 பேர் தான் அரசு துறையில் ஒழுக்கமாக இருக்கும், அவனை நீங்கள் டிமாரலைஸ் பண்ணுறீங்க. இதை வேடிக்கை பார்க்குறது எதுக்குங்க அவர் மந்திரியாக இருக்காரு? அதுதான் இன்னும் இப்போ இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ எல்லாம் இப்போ இது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அட்டண்டன்ஸ் மீதெல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு வந்தோம்ல. இது ஒரு சென்சிட்டிவான ஒரு ஜாப். இது ஆக்சுவலாக ரொம்ப பார்த்தீங்கன்னா மற்ற ஒர்க்குக்கு
மிஷினை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் 5 மணிக்கு போட்டுட்டு போயிடலாம். இவர் சர்ஜரி 5 மணி ஆயிடுச்சான்னு போட்டுட்டு போக முடியாது, பண்ணணும். அப்போ இவரை வந்து 8 மணிக்கு நீ வைக்கணும், கை தம்பி பிரச்சனை வைக்கணுன்ட்டு 8:01 வச்சேன்னா உனக்கு வந்து லீவுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெஸ் பாருங்கள். ஏற்கனவே டாக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, இன்னும் சேலரி கூட வரல, ப்ரொமோஷன் ஒழுங்காக வரலைன்னு இந்த கவர்மெண்ட்டை கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுப்போம்லாம் ப்ராமிஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்த திமுக அதை கண்டுக்கிறவே இல்லை. அப்போ வந்து டாக்டர்ஸுக்கு இதில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்எடுகேட் ஸ்டாஃபிங் இருக்குது. ஆமாம். இப்போ நம்ம நிறைய பிரச்சனை பார்க்குறோம். ஒரு குழந்தைய கூட கையெல்லாம் சீல் வச்சு கை எடுக்கிற மாதிரி வந்தது, அந்த குழந்தை உயிர் சேதம்லாம் பார்க்கும்பொழுது ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு பெரம்பூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், விளையாட்டு வீராங்கனைக்கு லைஃபே இதெல்லாம் வந்து அண்டர் ஸ்டாஃபிங்னால தான். ஒரு நர்ஸ் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். ஏற்று நீங்கள் டாக்டர் புரிஞ்சுப்பீங்க. நான் டாக்டருக்கு எனக்கு இப்போ அது மருத்துவம் பற்றி பெருசாக தெரியாது. கட்டிட்டு கட்டாவுக்காம விட்டு கேங்க்ரைன் வர்றது, கேங்க்ரைன் அதான் நடந்தது அந்த கேஸில் முடியுமாங்க, நடந்தது. நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்க டக்குன்னு ஒரு டாக்டரே நர்ஸையே நம்ம டக்குன்னு குறை சொல்லிடுவோம். பட் அங்கே நர்ஸு போதிய அளவு இருந்திருக்கணும்ல. அந்த 8 ஹவர்ஸ்க்கு ஒரு டியூட்டி சேஞ்சுக்கு ஒரு நர்ஸ் இருந்திருக்கணும். அண்ட் கொரோனா காலத்தில் உதவிய செவிலியர்களுக்கு வேலை தரோன்னு சொல்லிட்டு இவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் டாக்டர் விஜய் பாஸ்கர் ப்ராமிஸ் பண்ணதுனால தான் ஆமாம் எல்லாரும் வந்தாங்க. கரெக்டுங்களா? வந்தாங்க. இவங்க அதை ஹானர் பண்ணல. இப்போ கூட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு இவங்க புதுசாக இவங்க வந்து எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர் எல்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு காலத்தில் போகையில் வந்து எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் வந்துரும்னு நினைக்கிறேன். கன்சாலிடேட் பேயில் தான் வந்துரும்னு நினைக்கிறேன். பென்ஷன் ஒன்று வரவே வராதுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு தான் இவங்க பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்னு சொல்லி அரசு இம்பாசிபிள் டாக்டர் 20 வருஷம் முன்னாடி எப்படி டாக்டர் கிளாக்கை ரிவர்ஸ் பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை. அண்ட் அந்த இத்தனை வருஷம் சம்பாதிச்ச அந்த இத்தனை வருஷம் கலெக்ட் பண்ண பென்ஷன் பணத்தெல்லாம் அந்த பிஎஃப் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓவர் நைட்ல எடுக்க முடியாது. எத்தனை 1000 கோடி இருக்கும். எப்படி எடுப்பீங்க? முடியாது. எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போயிடுச்சு. அரசு ஊழியர்லாம் இப்போ பயங்கரமான வெறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ டிஎம்கே மேலே இந்த அரசை எங்கள் அரசு என்று அரசு ஊழியர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அவங்கள அவமானப்படுத்தி போராட்டம் பண்ணும்போது ஆசிரியர்கள் எல்லாம் விரட்டி விட்டு இது பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரொம்ப பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க இந்த அரசு ஊழியர். டாக்டர், இப்போ நம்ம அந்த ஒரு கேள்வியிலிருந்து நம்ம விலகி போயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மக்கள் வந்து மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் வாக்களிக்கிற பங்கு உண்டு. இந்த இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இது பேசணும். இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக பிரதிபலிக்கும். வித்தியாசமாக யோசிச்சு பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்டுக்கு வேறு மாதிரி பண்ணுவாங்க. அப்படி கூட நடந்தது. திண்டுக்கல் பார்லிமெண்ட்டில் டிஎம்கே ஜெயிக்கிறார் லாஸ்ட் டைமு. நிலக்கோட்டையில் ஏதோ மாறுது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் நடக்குது அது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் அவுட் மாதிரி இருக்கும். இப்போ ஏடிஎம்கே 39 எம்பி இருக்கிறாங்க. அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோம்னா டோட்டலாக டிஎம்கே டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடுத்த டேர்ன் வந்துருச்சு. ஆமாம், லாபம் நஷ்டம் லாபம் அந்த கணக்குப்படி இப்போ வந்து டோட்டலாக வந்து டிஎம்கே வாஷ் அவுட் ஆகும். ஊடகங்கள் என்ன எழுதினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் போனோன்னே ஆமாங்க ஏடிஎம்கே ரேஸில் இருக்குது போலங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்றா ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க. மதுரையிலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஓடிக்கிட்டு இருக்குன்னாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே முன்னாடி போய்கிட்டு இருக்குங்க. அதிமுக ஆள அடிச்சு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 40 தொகுதி வருங்க அப்படின்றாங்க. ஆமாம். அப்புறம் நம்ம இந்தியாவுக்கே ஜோசியர் இருக்காரு, பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு. அவர் ஒரு லிஸ்ட் போட்டாருன்னு வாட்ஸ்அப்பில் வருது. அது ஃபேக்கானு தெரியல. இஸ் ஓவர் ரேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டாக்டர். நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க டாக்டர், காத்தடிக்கிற பக்கம் படகை ஓட்டுறது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அவருக்கு வந்து நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கே தமிழகத்தை எடுத்துக்கோம், ஏன் சுற்றி வளர்ச்சியெல்லாம் போய்கிட்டு தமிழகத்தை எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அணுகியது மக்கள் நீதி மையத்தை. ஆமாம், அங்கே போய் அப்ரோச் பண்ணிட்டு அங்கே ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. சரிங்களா? வாங்கிட்டு அங்கே டேட்டாவெல்லாம் வாங்கிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ஒன்றும் தேராதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவர் சென்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம். போயிட்டு அங்கே 30 என்னமோ வாங்கினார்னு நினைக்கிறது. கரெக்டாக கேட்டால் சொல்லுவாங்க. 30 லட்சமோ என்னமோ வாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எடப்பாடி சிஎம் இல்லைங்களா? இவர் போய் சபரீஷனை பார்த்துட்டு வந்தது இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க. சார் போய் பார்த்துட்டு வந்துட்டாருன்னு எடப்பாடி கூப்பிட்டு, தம்பி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னா, இல்லை சும்மா போய் பார்த்தோம். சும்மாலாம் சொல்லாதீங்க, நீங்கள் போங்க தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ரைட்டா? திமுகக்கு 10 வருஷம் கழிச்சு அதிமுக தேர்தலில் போட்டு திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தான் இவர் அது உள்ளே போய் அங்கே போய் ஜெயிக்க வச்சார். இதே போல் டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்குன்னா அங்கே போயிட்டு பண்ணுறது. இவரால் ஏன் வந்து சமாஜ்வாடி பார்ட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட்ட உத்தரப்பிரதேச தேர்தலில் பணி செய்த பிரசாந்த் கிஷோரால் ஏன் அவர்களை வெற்றி பெற வைக்க முடியவில்லை? அங்கே பிஜேபி வீழ்த்திட்டு நீங்கள் காங்கிரஸை ஜெயிச்சிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் இல்லாடி
அண்டு இவங்க கல்ஃப் டைம்ஸில் அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எழுதியிருந்தாங்க. எனக்கும் இது தெரியும், காங்கிரஸில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, தெரியும். ஹி வெண்ட் அண்ட் அப்ரோச்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்ரோச் பண்ணி சோனியா வாஸ் கன்வின்ஸ்ட், பிரியங்கா வாஸ் கன்வின்ஸ்டு. அண்டு என்ன போஸ்ட் இவருக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட். காங்கிரஸில் ஒரு 6-7 ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் ஆஃபர்டு பண்ணிவிட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன கேட்டார் தெரியுங்களா? மொத்த கட்சி என் கண்ட்ரோல் கொடுன்னு கேட்குறாரு. ஓகேங்களா? இந்தியாவில் கட்சியை நான் தான் நடத்துவேன், ஆர்கனைசேஷன் இப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன், அப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவேன்னு சொன்னோன்னே ஹி ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் சோனியா அண்ட் பிரியங்கா. ராகுல் said நோ, இதெல்லாம் பண்ணு, ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கூட வாங்கிட்டு வேலை செய்ய, கட்சி எப்படி நடத்தணும்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார். ஓகேங்களா? இப்போ அதுவும் இந்த இவரோட அந்த நீங்கள் அந்த கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் டேலி ஆகும். இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த நேர்காணலில் பிரசாந்த் கிஷோர் சொன்னது, ஒருவேளை 24 காங்கிரஸ் தோல்வியுற்றால் ராகுல் காந்தி கட்சியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் சொன்னார். கவனிச்சிங்களா? ஆமாம். இது பர்சனல் கோவத்தெல்லாம் இருந்தாலும் ஒப்பீனியன் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்கள். அப்போ இப்போ நீங்கள் சொன்னபடி எடுத்துட்டா கூட ஜெயிக்கிற பக்கம் அவர் நிற்பார். இதுதான் எடுத்துட்டா கூட இதுக்கு என்ன பெரிய அனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஏடிஎம்கே 40 ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. இப்போ ஆமாம், அதில் ஒரு 20 தொகுதி கொடுக்குறாரு. 2 லட்சம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் லீடிங்கில் ஜெயிப்பாங்கன்றாங்க. நம்மளுக்கு பார்த்தோம் ஒரு சந்தோஷம். மதுரை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிக்கிற பக்கம் தான் அவர் நிற்பார் அப்படின்னா, ஓடுற குதிரைக்கு அவர் பணம் கட்டுவார்னா, இப்போ இது ஏடிஎம்கே ஜெயிக்க போகுதுன்னு கூட இதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் எடுத்துக்கலாம். இது நான் நீங்கள் எளிதாக பார்க்குறீங்க. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு 26க்கு நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், போன வாட்டி திமுகவுக்கு வேலை செய்ய, ஐயா அவர் அப்படி தான். சரி, கிட்டத்தட்ட அவருக்கு ஒயிட்லேயே திமுக இந்த எலெக்ஷன் 21 வேலை பார்த்தார்ல, 150 கோடி 160 கோடி வாங்கியிருக்காரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில். அந்த ஐடியாவும் இருக்கும். ஒருவேளை அப்படி இந்த பக்கம் உங்கள் கட்சி பக்கம் வந்தால் விரட்டி விட்ருங்க சொல்லிட்டேன். இல்லை, பொதுச் செயலர் வெரி கிளியர். கிளை செயலர்ந்து வந்தனால அவர் என்ன சொன்னார், பூத்து தாங்க நம்மளுக்கு அடிப்படைன்ட்டார். இப்படி நாங்களாம் டிஎன்ஏன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். செல் இஸ் யூனிட் ஆஃப் அவர் பாடின்னுவோம். அப்புறம் அதுக்கு செல்லுக்குள்ளே டிஎன்ஏ சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு, ஒரு கட்சியோட டிஎன்ஏன்றது பூத் கமிட்டியா, 19 பேர் அந்த கமிட்டியில் இருக்கணும், இருந்தால் அந்த கட்சி ஜெயிக்குமேன்றார். பார்த்தீங்கன்னா அந்த அந்த 19-20 பேர், அந்த 20 பேரோட ஃபேமிலி எடுத்து அவங்கள கரெக்டாக அவங்கள மட்டும் நம்ம அப்படியே பண்ணிகிட்டே கொண்டு வந்தோம்னா, ஒரு ஃபாலோ அப்லேயே வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த கட்சி ஜெயிக்கும். ஏன்னா 1000 ஓட்டு கொண்டது தான் ஒரு பூத்து ரஃபா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 பேர் ஒரு கமிட்டி எடுத்திங்கன்னா 50 ஓட்டு தான் அவர் கேன்வாஸ் பண்ண வேண்டியது. அந்த ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு உனக்கு இருக்கிற 50 ஓட்டை டெய்லி போய் பாரு, அவ்வளோதான். சிம்பிள். 50 ஓட்டுன்றது மிஞ்சி போனால் 10 வீடு இருக்கும். அவன் ஸ்ட்ரீட்டு தான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அவன் பாட்டுக்கு ஒரு குரூப் ஆரம்பிச்சுக்கலாம். அண்ட் இந்த முறை பூத் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது அதிமுக ஐடி விங்கிலேருந்து கொஞ்சம் ரெப்ரஸன்டேஷன், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையிலேருந்து கொஞ்சம் ரெப்ரஸன்டேஷன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சியும் பூத் கமிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கொண்டு வந்தால் எப்படின்னா, இப்போ அந்த ஒரு பூத்து ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த 50 பேரோட அந்த 10 வீட்டோட நம்பர் அவர் வச்சுருக்கார், குரூப்பில் வச்சுருப்பார். குட் மார்னிங் போடுவார், குட் நைட் போடுவார், ஒரு சினிமாவை போடுவார். இப்போ டக்குன்னு ஒரு நாள் என்ன பண்ணுவார், எடப்பாடியார் பண்ண ஒரு விஷயத்தை உள்ளே போடுவார். நம்ம அப்படி தான் அப்போ சொல்லி பர்சனல் கனெக்ட் ஆகுது. டாக்டர், இப்போது இங்கே பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகி செப்டம்பரில் விலகி வந்த உடனே இன்று வரை பிரதமர் திரு மோடி அவர்களோ அல்லது அமித்ஷா அவர்களோ வேறு மூத்த தலைவர்களோ யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று வரை விமர்சனம் செய்யவில்லை என்றே நான் பார்க்கிறேன். இன்னொன்று, இட் இஸ் நாட் ஃபேர் ஆல்சோ. இல்லை, இவ்வளோ நாள் கூட்டணியில் தானே இருந்தீங்க, இன்றைக்கி ஏதோ விரட்டி விட்டாங்க அவங்க, அதனால் வந்துட்டீங்க. பட் இல்லை, நம்ம தான் அவங்கள விரட்டி விட்டோம். அவங்க தான் சொல்கிறேன், விரட்டி விட்டாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னு தான் சொன்னேன், விரட்டி விட்டாங்கன்னு சொன்னேன். ரைட். பட் திரு அண்ணாமலை அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கடும் எதிரியை விமர்சனம் செய்வது போல அதிமுகவை விமர்சனம் செய்வதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏன்னா எனக்கு இது அன்யூஷுவலாக இருக்குது. விலகி வந்துட்டவங்க இருக்கட்டுங்க, ஏன்னா நாளைக்கு கூட்டணி சேரக்கூடிய நிலை வரலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஷுட் கீப் ஆல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன். பட் திரு அண்ணாமலை ஒரு பேசும் வன்மம் நிறைந்த வார்த்தைகள், எந்த காலத்திலும் அவர் பார்த்தா பேசிக்க கூட முடியாத அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்குது. ஏன் இப்படி பர்டிகுலராக? இன்னொன்று, அண்ணாமலையின் வளர்ச்சிக்கு, பிஜேபியின் வளர்ச்சிக்கு ஆளுங்கட்சியான திமுகவை கடும் விமர்சனம் செய்வது தான் உதவும் இல்லைங்களா? ஆட்சி இழந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை போய் ஏன் அவர் இப்படி விமர்சனம் பண்ணுறாரு? அண்ட் ஒய் ஹி இஸ் டார்கெட்டிங் திரு பழனிசாமி? ஆமாம், நான் டாக்டர் எப்படி பார்க்குறேன்னா, சைக்கலாஜிக்கலாக அதை அன்னைக்கு பார்க்கணும். நான் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அண்ணாமலை கூட. சொல்லுங்கள். ஆமாம், அவர் என்ன செய்வார், அன்னைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கணும். காரில் ட்ராவல் பண்ணும்போதே வச்சுருப்பாரு. டக்குன்னு போட்டுட்டேன், லைக் கூடிக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, பரவாயில்லையா,
இதுதான் அவரோட இது இந்த 2K கிட்ஸ் மாதிரில இருக்குது இந்த பிஹேவியர். அவரோட பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் சொல்லுவார், நெகட்டிவாக கூட போய்கிட்டு இருக்கணும்ண்ணா, அன்னைக்கு பேப்பரில் நம்ம செய்தி வரணும்னுவார். இப்போ நீங்கள் பேட்டி எடுத்து கோமாளியா பார்ப்பாங்க டாக்டர். நீங்க இப்போ அப்படிலாம் இந்த எலெக்ஷன் பிறகு ஆக போகுது. கோயம்புத்தூரில் தோக்க போகிறோம்னு தெரிஞ்ச உடனே இப்போ என்ன சொல்லிட்டாரு, டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து என்னை தோக்கடிச்சிருவாங்கன்னு முதவே சொல்லி வைக்கிறாரு. ஏன்னா பின்னாடி தோத்தம்னு வர்ற அன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும்ல, அன்றைக்கி நான் சொன்னேன் பாருங்களேன் தோக்கடிச்சிட்டாங்கன்னு, தோக்கடிப்பாங்கன்ட்டு அப்படின்னு. இப்போ அவர் அதுக்கு தயாராகிட்டார். நிற்கிறதுக்கே அவர் ரெடி இல்லை. வேற மேலே ஆளுகள் இல்லாமல் பிடிச்சி வம்பனை நின்றே ஆகணுமையான்னு. அது மட்டும் காரணம் இல்லை, அதிமுகலாம் தேவையில்ல, 30% ஓட்டு இருக்குன்னு சொன்னல, போய் நில்லு. அதுதான் வாங்கி காட்டு பண்ணிட்டாங்க. வாங்கிக்காமி தப்பிக்க விடலை யாரும். ஏன்னா அவரே சொன்னார்ல, எனக்கு போட்டியிட விருப்பம் இல்லை, அசம்பிளி தான் சொன்னார். நீ நின்று வாயான்னு சொல்லிட்டு நீ ஒரு வேள்வி மாதிரி இதில் தீக்குளிச்சு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் மோடி. அதனால் கடுமையான சிக்கலை தான் மாட்டியிருக்கிறாரு. அவங்களும் பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, பிஜேபி ஜெயிச்சுப்படும்ன்றது அவர் ரிசைன் பண்ணியிருக்கணும், எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணியிருக்கணும். அதை வச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாரு. மதுரையில் ராமஸ்ரீனிவாசன் நபார்டில் வந்து ஒரு வைஸ் சேர்மன் அது இருக்கார், ஒரு போஸ்ட்டில் இருக்கார். அதை வச்சுக்கிட்டே தான் எலெக்ஷன் நிற்கிறாரு. தமிழிசை மேடம் மட்டும்தான் கவர்னர் போஸ்ட்டுன்றனால வேறு வழியில் ரிசைன் பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க. எல் முருகன் வந்து எம்பி மினிஸ்டராக இருக்கிறாரு, அப்படியே வந்து நிற்கிறார். அப்போ இவங்களோடது என்ன ஒரு ஆப்ஷன், பிளான் பி ஒன்று வச்சுருக்குறாங்க, ஒரு ஆப்ஷனை. முருகனையும் இதை தாராளமாக சொல்லலாம். ஆமாம், தோத்தானா நான் எப்படி எம்பி தான்ப்பா அந்த தைரியத்தில் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஆள் இல்லாத டீ கடை பிஜேபின்றது இதுலேயும் ப்ரூவ் ஆகுது. கூட்டணி பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேன் அருமையாக இருப்பாங்க எல்லாரும், அவங்கள தாண்டி யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து பிஜேபி வந்து ஒரு போட்டியே இல்லை. அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதே இல்லை, மக்களே கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஆமாம், நாங்கள் பேசுகிற இடத்துலையும் நாங்களே திமுகவை நாங்களும் மாற்றி தான் அதிமுக நாங்கள் 2 பேர் தான் விமர்சனம் பண்ணிக்கிறோமே தானே தாண்டி பிஜேபி யாரும் இது பண்ண கருத்துலேயே எடுத்துக்கல. ராமஸ்ரீனிவாசனா ஒரு மூலையிலேருந்து நீ என்னை கண்டுக்கிறலையான்னு சொல்லிட்டு என்னையெல்லாம் ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காரு அவர். டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு மதுரை வாக்காளனாக கேட்கிறேன். மதுரை வாக்காளர்கள் நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. மதுரை வாக்காளர்கள் ஏன் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஆமாம், என்ன செய்ய போறீங்க? கட்டாயம். இப்போ நான் வந்து எம்பி ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, 133 வாக்குறுதிகளை எங்களோட பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்களை நான் செய்வேன். அதுவே பெரிய விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் தான் நிறைய அதில் இருக்கிறது. விவசாயிகளுக்கான விஷயங்கள் இருக்கிறது, பெண்களுக்கான விஷயங்கள் இருக்கிறது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயங்கள் இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுக்கான விஷயங்கள் இருக்கிறது, இன்னும் பழங்குடியின மக்களுக்கான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துறதுக்கான முயற்சியை எடுப்பேன். பாராளுமன்ற உறுப்பினராக எடுப்பேன். இதுதான் மெயினான ஒரு வேலையை இருக்க முடியும் எம்பிக்கு. பட் மக்கள் எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்குது. ஒரு எம்எல்ஏ மாதிரி அவர் வேலை பார்க்கணும், கவுன்சிலர் மாதிரி நம்மளுக்காக அவர் வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் இயல்பு பார்த்துருக்கேன். எம்பி எலெக்ஷன் ஓட்டுக்கு வரும்போது சார் சாக்கடை சரியில்லைன்னு வாங்க, தெருவிளக்கு இல்லை, பஸ் வரலைன்னு வாங்க. அப்போ ஒரு கவுன்சிலராகவும் நான் ஒர்க் பண்ணுவேன். 2-3 ப்ரெஸ்ஸில் வந்து என்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது என்ன நினச்சாங்க, நானும் வெங்கடேசன் மாதிரி ஹெரிட்டேஜ் சிட்டி, தூய்மை, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நினச்சாங்க. நான் சொன்னேன், ஒரு கவுன்சிலர் வேலை பார்ப்பேங்க பார்லிமெண்ட் போனதை தாண்டி அப்படின்னு. சர்ப்ரைஸ்டு. பட் அதுதான் மக்கள் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், அதை தாண்டி நான் வந்து மருத்துவராக இருக்கிறனால அந்த ஹெல்த் செக்டாரில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த இலவச மருத்துவம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி சில பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. என்னுடைய ட்ரஸ்ட்டு மூலம் அதை அட்ரஸ் பண்ணலாம். நான் கூட 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ், அதுலேயும் குறிப்பாக டெட்ராலஜி எஃபாலோன்னுவாங்க, ஒரு இருதயத்தில் 4 குறைபாடு உள்ள விஷயம். இதுக்கு நம்ம மருத்துவமனையில் நம்ம ட்ரஸ்ட்டில் நான் சர்ஜரி ஃப்ரீயாக பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து டவுன் சவுத்தில் எங்கேயுமே பண்ணலை, லீடிங்கான கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸு கிடையாது. மதுரையில் இப்போ சரவணா ஹாஸ்பிட்டல் இது பண்ணலைன்னு அடுத்து கொச்சினில் தான் பண்ணணும், மாத அமிர்தாந்தமையில் தான் போய் பண்ணணும். அப்போ அதை வந்து டோட்டலாக 5 to 7 lakhs வரக்கூடியது நம்ம டோட்டல் ஃப்ரீயாகவே மக்களுக்கு பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு. இப்போ போகிற இடத்துல இப்போ எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க, டாக்டர் என் ஃபேமிலியில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றலாம் வந்துட்டாங்க. ஸோ இதை என்னால் அவங்களுக்கு பூரணமாக செஞ்சு கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மனசில் வச்சுருக்கிறது, ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியாக ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொடுத்துட்றது, வெட்னரி ஆம்புலன்ஸே ஒன்று கொடுக்குறது நிறைய இடத்துல பார்க்குறோம், நம்ம சாலைகளில் பார்க்குறோம். அதனால் வெட்னரி ஆம்புலன்ஸு, அமரர் ஊர்தி கொடுத்துர்லாம் அவங்களுக்கு. ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கும் தனியாக செப்பரேட்டாக சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மக்களோட அடிப்படையான பிரச்சனை சாக்கடை அடைச்சிருச்சுங்க. கார்பரேஷனில் ஒரே ஒரு மிஷின் இருக்குது, அந்த செக்ஷன் போடுற அந்த லாரி ஒன்று கார்பரேஷனில், அது முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் அவர்கள் தான் அந்த நேரத்தில் வாங்கினது. அப்போ அந்தளவுக்கு மதுரை கார்பரேஷன் இன்னும் மோசமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 2 குரூப் இருக்குது, பிடிஆர் குரூப்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று தளபதி குரூப்னு 2 குரூப் இருக்குது. ஆமாம்,
எந்த வேலையும் நடக்கலை. அப்போ இந்த மிஷின் இந்த லாரியை நானே வாங்கிடலாம்ன்றேன். என்னோடய ஃபண்டில் ஃபண்டுன்ற தனிப்பட்ட என்னோடய பாக்கெட்லேருந்து வாங்கிட்டு எங்கே இருந்தெல்லாம் வருதோ ஃபோன் கால்ஸ் வருதோ. ஏன்னா நான் எம்எல்ஏ இருக்கும்போது அப்படி தான் பண்ணேன். எனக்கு 2-3 உதவியாளர் வச்சுருப்பேன். அர்பனுக்கு ஒருத்தர் வச்சுருப்பேன், ரூரலுக்கு வச்சுருப்பேன். அவங்க இன்றைக்கி எலெக்ஷன் நின்றா கூட ஜெயிச்சிருப்பாங்க சட்டமன்றம். ஆமாம், அந்த மாதிரி வந்து ஃபோன் வந்து அடுத்த ஒரு 10வது நிமிஷம் அங்கே போய் நிற்பாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய இவங்களுக்கு பேசுவாங்க. கார்ப்பரேஷன் அளவுக்கு போய் பேசி அதை வந்து அது விஷயத்தை வந்து அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சில விஷயங்களை பெருசில் நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். அப்போ அந்த வகையில் என்னால் செய்ய முடியும். அதான் நான் சொல்கிறது. நான் நினச்சா வெங்கடேசன் மாதிரி அரசியல்வாதியாகவும் இருந்துட்டு போயிடலாம். வெங்கடேசன் நினச்சா சரவணனா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரவணனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அந்த தடவை அப்படின்னு நான் சொல்கிறேன். மக்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நினச்சோன்னா தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். சரவணன் எங்கே பார்ப்பீங்கன்னு கேட்டால் சரவண ஹாஸ்பிட்டலில் முதல் மாடியில் அந்த ரூமில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண மக்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது. எனக்கு கேண்டிடேட் எனக்கு சீட்டு தரும்போது கூட எங்கள் பொதுச்செயலர் என்ன சொன்னாருன்னா, டாக்டர் நீங்கள் இப்போ தான் வந்து 1 இயர் ஆகுது, கட்சியில் எத்தனையோ சீனியர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தரேன் அப்படின்னா உங்களோட சர்வீஸ்க்காக தான். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் அந்த ஒரு உங்களுக்கான அந்த இலகிய அந்த குணம், அந்த உதவக்கூடிய குணத்தை நீங்கள் சேவையை வந்து நீங்கள் தவற விடக்கூடாது, கரெக்டாக செய்யணும். நிச்சயமாக நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்னோடது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டால் மக்கள் கேள்வி வைப்பாங்கன்றதுக்கு கூட நான் பயப்படுறது. அதை தாண்டி பொதுச் செயலாளர் வந்து என்னை கேட்டக்கூடாது. ஏன்னாப்போ உன் மேலே நம்பிக்கை வச்சு உனக்கு சீட்டு கொடுத்தேன், தொகுதிக்குள்ளே நான் விசாரிக்கும் பொழுது பார்த்தா நீ போய் பார்க்க மாட்டேன்ற, இது செய்யலைன்ற மாதிரி வருது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப ஆழமாக மனசில் வச்சுருக்கிறேன். ஈவன் அஸ் அ ஸ்டூடெண்ட்டு 8:30க்கு ஸ்கூலில் இருக்கும்போது நான் வந்து 8:15க்கு 8 மணிக்கே நான் போயிடுவேன். நான் ஜன்னலில் என்ன பண்ணுவோம், நாங்கள் சாயங்காலம் வரும்பொழுதே நான் நாய் ஸ்கூல்னு பக்கத்தில் எனக்கு படிப்பேன். அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு வந்திருப்போம். லாக்கை எடுத்துகிட்டு பேருக்கு சாத்தி வச்சுருப்போம். அதில் இந்த உள்ளே வர அந்த குறுக்கு கம்பியெல்லாம் இருக்காது. ஸோ அதை நாங்கள் வந்தோடனே பேக்கை கொண்டு போய் 8 மணிக்கெல்லாம் உள்ளே போய் பேக்கை என்னோடய டெஸ்கில் வச்சுட்டு வெளியே போய் எங்களுக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க, ஜெஸ்ஸி மிஸ் அப்படின்னு இருந்தாங்க. இன்னும் அவங்களாம் எங்களுக்கு ரோல் மாடல். எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி டீச்சர் பாலசுப்ரமணியன் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணாரோ, இவங்க என்ன பண்ணாங்க, பட்டர்ஃப்ளை, அந்த பியூப்பா, இந்த மாதிரி இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் கொஞ்சம் 5 மார்க்ஸ் அடிஷனலாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து சின்சியர் சிகாமணியவே வளர்ந்துருக்குறோம். ஆமாம், ஒரு கிராமத்தை ஒரு பேஸ்லேருந்து எங்கள் அப்பா வந்தனால ஹானஸ்ட் பாண்டியன் இப்போ கேட்டால் கூட எங்கள் அப்பா எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்கிட்ட மதுரையில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் கூட, மாற்றுக் கட்சி ஆளுகிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க ஹானஸ்ட் டு தி கோர். அப்போ அதில் கொஞ்சம் ஒரு 50-60%னாலும் இன்றைக்கி உள்ள பொல்யூஷனில் நான் கொஞ்சம் பொல்யூட்டாக இருந்தால் கூட ஒரு 50-60% என்கிட்ட இருக்கும்ல. அப்போ அதுக்கு மனசாட்சிக்கு தகுந்து நான் வந்து உகந்து நிச்சயமாக நான் என்னுடைய கடமையை நிச்சயமாக நான் ஆற்றுவேன். மக்கள் வந்து ஒரு குறை சொல்லிடாமல் என்ன இவர் செஞ்சார் அப்படின்னு இல்லாமல் பூரணமாக மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நான் சேவை செய்வேன். பொதுச் செயலாளரும் நம்ம சரவணனில் வச்ச நம்பிக்கை வீண் போகலை, கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு அவருக்கான அந்த நல்ல பேரையும் நான் பெற்றுத்தருவேன். ஃபென்டாஸ்டிக் டாக்டர். நீங்கள் ரொம்ப ஒரு ஹெக்டிக் ஷெடியூல், உங்கள் ஷெடியூல்ன்றது தெரியும். இதற்கு நடுவில் சவுக்கு மீடியாவுக்காக நீங்கள் அளித்த இந்த நேர்காணல் எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம். உங்களது பிரச்சாரம் வெற்றிகரமாக அமையவும், நீங்கள் வெற்றி பெறவும் சவுக்கு மீடியா சார்பாகவும், நேர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் டாக்டர். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.